டுக்குடுக்குல எங்க போனீங்க? நானும் அண்ணாவும் இப்ப எங்க போய் கொண்டிருக்கிறோம் பைக்ல. அன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பாண்ட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அப்பாக்கு கால் பண்ணி, அண்ணே நாங்கள் இப்ப கட்டுற ஸ்டோருக்கு முன்னுக்கு கணக்க இடிபாடு கழிவுகள் இருக்குது, அதை கொஞ்சம் உங்களோட மிஷின்ல ஏத்தி அந்த பாதையை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுங்கன்னு சொன்னாரு. இது செத்து பிழைக்கிற வேலை தம்பி, எந்த வேலையை நீங்கள் தொடவே கூடாதுன்னு நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்து அப்பா சொல்லித்தான் படிப்பிச்சவர். படிப்பிச்சாருன்னு சொல்ற, யாராச்சும் டாக்டர் இன்ஜினியர் ஆனீங்களா? இல்லையே. ஒன்றுமே இன்னும் என்ற கையை விட்டு போயில நண்பர்களே. அதுதான் நீங்க இருக்கீங்களே மேல மாதிரி எனக்கும் ஆதரவு தாரத்துக்கு. லேமாஸ்டர் ஓடுறது ரொம்ப கஷ்டம், அதுதான் அப்பா என்ன நம்பி தாரையில. நானோட வலிக்கிட்டா எங்கேயும் பாலத்துக்கு அங்கிடக்கும் லேமாஸ்டர். ஆனா அங்கட சின்னன்னா கெட்டிக்காரன், அவன் ஒரு டேலண்டான ஆள் தான். 2 தடவை இடிபாடுகளை ஏத்திராக்கியாச்சு. இந்த மரம் வந்து ரம்புட்டான் மாதிரி கிடக்கு, கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. கடும் தாகம் அப்பா, அதுதான் சின்ன இடைவேளை. இப்போ கடும் களைப்பா நிக்கைக்குள்ள வீட்டுக்காரர் தந்த தேநீருக்கு கோடான கோடி நன்றிகள். ஆக கடைசியிலோடையும் வெற்றிகரமாக ஏற்றி அந்த வங்காள விரிகுடா வளவுக்குள் பறிச்சாச்சு நண்பர்களே. ஸ்டாலின் தான் வராரே, 200 ரூபாயும் கோட்டரும் தர போறாரே. டோய், நீ தளபதியால் இல்ல? அட ஆமாங்கண்ணா, உங்க விஜய் உயிரென்ன வரண்ணா. எங்கட கட்டிட வேலையில இருக்கிற நண்பர்களே, இப்படி பாட்டாவுகளை போடுங்கோ, சீமெண்ட் தப்புப்படாது, மண் பிறலாது, கால்கள் பாதுகாக்கப்படும். எங்கட தம்பி சொன்ன டுக்குடுக்கு லேமாஸ்டர் தானே. எங்க போய் டுக்குடுக்குல வந்த நீங்க? டுக்குடுக்கு டுக்குடுக்குல எங்க போனீங்க? டுக்குடுக்குல வேலைக்கு போனாங்க.